ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கூப்பன் சேல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ டாஸ்கில் எப்படி கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய அப்டேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாதிரி நிறைய விஷயம் டாபிக் வைஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாமே பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய டீமில் இருக்கிறவங்கள பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதனால் நம்ம பார்த்தா தான் நமக்கு அது என்னன்றதை புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நியூ குரூப் எல்லாருமே க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க 10 டேஸ்க்குள்ளே. ஸோ ஒரு டீம் ஒரு மெம்பர் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு குரூப்பு க்ரியேட் பண்ணும். அந்த குரூப்பை எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் அண்ட் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு ப்ராக்கெட்டில் போட்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு வேறு எந்த நேமும் உங்கள் குரூப்புக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்படி தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க 10 டேஸ்க்குள்ளே. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பென்சில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நியூ குரூப் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெம்பரில் ஒருத்தரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குரூப் வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த நேம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் ப்ரொஃபைல் நேமை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடியை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் உங்களுடைய பின்கோடை போடுங்க. அவ்வளோதான். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டிக் கொடுத்துருங்க. இங்கே வேறு எந்த செட்டிங்ஸும் பண்ணாதீங்க. டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குரூப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப் லிங்க்கை நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லுங்களா, அப்போது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு இதை உங்களுடைய லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணும்போது பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் எல்லாருமே குரூப்பை க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஒரு மெம்பராக இருந்தாலும் குரூப்பை க்ரியேட் பண்ணி இதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் நேம், ஸ்டாஃப் ஐடி, பின்கோடு மறக்காமல் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது முக்கியமான விஷயமாக கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் எப்போவுமே வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவராச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நோட்டீஸ் போர்டில் இருக்கிற அப்டேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நிறைய போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நோட்டீஸ் போர்டு எப்பவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சார் சொன்ன விஷயம் எல்லாமே பொறுமையாக கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மெம்பர் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.